கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் சேனல்ல எல்லாம் கலக்கிட்டு இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் சும்மா தனி ரகம். அவங்களுக்காக ஒரு வீடியோ செம்மையா மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் எடுப்பாங்க, எடுத்த உடனே சொல்லுங்க ப்ரோனுங்கிற மாதிரி. டிம் டேவிட் வந்திருக்காருங்க, அவரை பத்தி பேசுவோம். ஆர்சிபி டீம்ல எப்படி செட் ஆவாரு, உண்மையாலுமே குட் பிக்கா அப்படிங்கிற மாதிரி பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாம் எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ காலங்காலமாக ஆர்சிபிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த ஒன்று ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் தான். டாப் 3 டாப் 4 வரைக்கும் ஃபயராக இருப்பாங்க. ஆனால் கடைசியில் உங்ககிட்ட ஃபினிஷிங் சரியில்லையப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும் கண்டிப்பாக. ஆனால் இந்த தடவை லியாம் லிவிங்ஸ்டன் கூட டிம் டேவிட் ஜோடி போட போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் புவி சரியான ஒரு பிக். அவரை பற்றி நான் தனியாக ஒரு செப்பரேட் வீடியோவில் பேசுவோம். அவரை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. ஆனால் இந்த வீடியோவில் டிம் டேவிட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக 14 மேட்ச்ல கன்சிஸ்டண்டா ஆடுவாரான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏதோ 2-3 மேட்ச் சுற்றி அவுட் ஆகிட்டு போயிடுவாப்ல. ஆனால் ஸ்வோரா ஒரு 5 to 6 மேட்சஸ் வின் பண்ணிக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி கண்டிப்பாக டிம் டேவிட் கிட்ட இருக்கு. ஸோ சிங்கப்பூர் சித்தப்பா அப்படின்னு செல்லமா அழைக்கக்கூடிய நம்ம டிம் டேவிட்டை வந்துட்டு ஆர்சிபி வாங்கியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ்ல செம்மையா ஆடிட்டு இருந்தாரு. பொல்லாடோட இடத்த ஒரு நிரப்புவாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. செம்மையா வந்துட்டு விளையாட போறாருன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவங்க எதிர்பார்த்த அவுட்புட் கொடுக்கல. 2-3 மேட்சஸ் செம்மையா ஆல்மோஸ்ட் க்ளோசிங் எடுத்துட்டு போயிருக்காரு. பட் இருந்தாலும் ஃபினிஷ் பண்ணது கிடையாது. ஸோ அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்களுடைய 11 என்ன மாதிரி மேக் பண்ண போறாங்க அப்படின்னா, ஸோ மேல ஆன் டாப்ல வந்துட்டு லியாம் லிவிங்ஸ்டன் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஃபில் ஷாட், விராட் கோலி, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரஜத் பட்டிதர், லியாம் லிவிங்ஸ்டன், நடுவில் வந்துட்டு ஜிதேஷ் சர்மா அந்த மாதிரி பிளேயரை பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலா டிம் டேவிட பார்க்கலாம். பார்க்கறக்கே ரண கொடூரமா இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஸோ ஆர்சிபியும் ஒர்த்தான ஒரு யூனிட் வச்சிருக்காங்க. எஸ்ஆர்எச் சும்மா தெரிக்குதுன்னு சொன்னோம். அவங்கள பத்தி நம்ம செப்பரேட்டா பேசுறதுக்கு முன்னாடி ஆர்சிபியோட யூனிட் பக்காவா இருக்கு. இந்த தடவை நீட்டா எடுத்திருக்காங்க. ஸோ நடுவில் ஒரு இம்பாக்ட் பிளேயர் வரலாம். ஸோ ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு பிளேயர் வரலாம். ஸோ ஆர்சிபி நேத்து ஆப்ஷன்ல பண்ணதை விட இன்னைக்கு செம்மையா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். பரவாயில்ல கைஸ், உண்மையிலுமே நல்லா பண்ணியிருக்காங்க. குர்னால் பாண்டியா மட்டும்தான் ப்ரோ எதுக்கு தேவையான்னு கேட்டிருந்தாங்க. பட் பரவாயில்ல. பட் இருந்தாலும் ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ல ஓரளவுக்கு நீட்டா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் வேணும், விக்கெட்டை விடாம. ஸோ சின்னசாமி பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ட்ராக் அப்படின்னா கூட ஸோ ஒரு பக்கம் நீட்டா விக்கெட் விடாம ஆடி தட்டி தட்டி கொடுத்தா, இன்னொரு பக்கம் ஒரு ஹிட்டர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் குர்னால் பாண்டியாவும் மோசம் இல்லைங்க. 2020க்கு முன்னாடி தலைவசமா பிரைம் ஃபார்ம்ல இருந்தாங்க. சிஎஸ்கே கூட டிராஃபி அடிக்கிறதுக்கு ஃபைனல் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் காரணம். பட் இருந்தாலுமே ஸோ இந்த ஒரு பேட்டிங் யூனிட்ல அவர் ஆட் ஆகும்போது லைட்டா ஒரு பேட்டிங் யூனிட் கொஞ்சம் பவரா தெரியுது. டிம் டேவிட்டுக்கு அப்புறம் ஒரு வந்தாலுமே ஸோ இன்னொரு பேட்ஸ்மேன் இருக்காருப்பா அப்படிங்கிற நம்பிக்கை குர்னால் பாண்டியா கொடுக்குறாரு. டீசென்டான ஒரு பவுலருங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரி ஸ்குவாட் மேக் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஆன் பேப்பர்ல இன்னும் 25 பேர்ல நம்ம ஒரு 6 பேர் 7 பேர் பார்க்கும்போது ஸ்குவாட் நல்லா இருக்கு. ஸோ அங்கங்க இன்னும் சின்ன சின்ன பிளேயர்ஸ் எல்லாம் செட் பண்ணி பக்காவான ஸ்குவாடா உருவாக்குவாங்கிறது என்னுடைய பிளான். ஆரம்பத்தில் ஆர்சிபி பெர்ஃபார்ம் பண்ணாத மாதிரி இருந்தாலும் ஆப்ஷன்ல ஸோ போற போக்கில் அவங்க எடுத்த பிளேயர்ஸ் எல்லாமே தரமா இருக்காங்க. பெர்ஃபார்ம் பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதாவது ஆன் பேப்பர்ல பெர்ஃபார்ம் பண்ணா பார்த்தாது ஃபீல்ட்ல நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்பதாங்க ஃபில் ஷாட் எடுத்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே டக் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இட்ஸ் ஓகே, நம்ம இங்க ஆர்சிபி வந்ததுக்கு அப்புறம் தரமா ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபியோட ஃபுல் வீடியோ நான் போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி டிம் டேவிட பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸோ காட்டுத்தனமா ஆடுவாரு, அதுதான் அவருடைய முழு வீச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பிளேயர் வேணும். ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்டுக்காகவே வைக்க போறாங்கிறத என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ இப்பவே சொல்லிடுறேன், 4 ஃபாரினர் யாரா இருக்கு அப்படின்னா ஸோ 8 பேர் வந்துட்டு அந்த ஸ்லாட்ல இருந்தாலுமே நான் சொல்றது ஃபில் ஷாட் ஓபன் பண்ணுவாரு, லியாம் லிவிங்ஸ்டன் மிடில் ஆர்டர்ல இருப்பாரு, அண்ட் ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்ல டிம் டேவிட் இருப்பாரு, அண்ட் ஹேஸ்வுட் பவுலிங் யூனிட்ல இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ப்ரெடிக்ஷன். உங்களுடைய ப்ரெடிக்ஷன் தாராளமா கமெண்ட்ல சொல்லாம தொடர்ந்து அப்படி சேனலோட எடுத்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.